ஹலோ வியூவர்ஸ். கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிகரகுவா அரசு அந்த நாட்டின் கத்தோலிக்க பிஷப் ரோலண்டோ அல்வாரெஸ் உட்பட பல கத்தோலிக்க மத தலைவர்களை கைது செய்து லத்தீன் அமெரிக்காவின் பெரிய மற்றும் மோசமான சிறையில் அடைத்தது. பிஷப் ரோலண்டோ அதிபர் டேனியல் ஓர்டேகாவின் கொடுமைகளை விமர்சித்ததன் காரணத்திற்காக அவருக்கு 26 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. அவரும் அவரது சக பணியாளர்களும் நிகரகுவா தலைநகரான மனக்குவாவில் இருந்து 12 கிலோமீட்டரில் உள்ள மனித தன்மையற்ற சிறைகளில் அடைக்கப்பட்டனர். பூச்சிகளால் நிரம்பி வழியும் இந்த சிறையில் அதனது கொள்ள அளவை விட அதிகமான சிறைவாசிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். மேலும் இங்கு அவர்கள் மனித தன்மையே இல்லாமல் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதே சிறையில் அடைக்கப்பட்ட பிஷப் அல்வாரெஸ் மற்றும் அவரது சக பணியாளர்களை விடுவிக்க கோரி வாடிகன் கத்தோலிக்க தலைவர்களும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 500 நாட்களாக அழுத்தம் கொடுத்து வந்தனர். சிறையில் இருந்தபோது பிஷப் அல்வாரெஸின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வந்த நிலையில் திடீரென்று அவரும் அவரது சகாக்களும் ரோமுக்கு அனுப்பப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நிகரகுவா அரசு போப் பிரான்சிஸ் மற்றும் வாடிகனின் தலைவர்களுக்கு இடையில் நிலவும் அமைதி ஒருங்கிணைப்பு போற்றத்தக்கது என்று கூறியது. 20ஆம் நூற்றாண்டின் பெரும்பகுதி முழுவதும் நிகரகுவா ஒரே குடும்பத்தால் ஆளப்பட்டது. குறிப்பாக 1936 40 வருடங்களுக்கு அனஸ்டாசியா சோமோசாவும் அவரது 2 மகன்களுமே நிகரகுவாவை ஆண்டு வந்தனர். சோமோசாவின் ஆட்சி கொடுமையானதாக இருந்த போதிலும் கியூபாவின் கம்யூனிஸ்ட் அரசின் அச்சுறுத்தலை தடுப்பதற்காக அந்த நாடு அமெரிக்காவுக்கு நெருங்கிய கூட்டாளியாக மாறியது. மேலும் அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார உதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் 1970 தொடக்கத்திலிருந்து இயற்கை பேரிடர்களின் காரணமாக இங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. மனக்குவாவில் ஏற்பட்ட தீவிர பூகம்பத்தின் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தது மட்டுமின்றி பலர் தங்களது வீடு மற்றும் உடைமைகளையும் இழந்தனர். அந்த சமயத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவ தவறியதால் மக்கள் கோபம் அடைந்ததாக கூறுகிறார் அமெரிக்காவில் உள்ள அக்மினாஸ் நிறுவனத்தின் இணை இயக்குநரான பிராண்டன் வான்டிக். அனஸ்டாசியா ஜூனியரும் அவரது ஆதரவாளர்களும் சர்வதேச பொருளாதார உதவியை பெற்ற போதிலும் கூட அவர்கள் மக்களுக்கு உதவுவதில்லை என்கிறார். அதனைத் தொடர்ந்து உடனே மக்கள் புரட்சியும் தொடங்கியது. அதிகாரத்திற்கான போட்டியும் ஆரம்பமானது. போட்டி சாண்டானிஸ்டா அல்லது தேசிய விடுதலை முன்னணியின் தலைவரான டேனியல் ஓர்டேகாவின் அரசியல் எழுச்சிக்கு வழிவகுத்தது. இது பற்றி விவரிக்கும் இந்த கட்சியின் மார்க்சிஸ்டுகள் தொடக்கத்தில் அமைதியான ஜனநாயக முறைகளை அவர்கள் பின்பற்றினாலும் சமூக வகுப்புகளில் நிலவும் அந்த சமத்துவத்தை எதிர்த்து இயக்கங்களின் மூலம் அவர்களுக்கு தீவிரமான செயல்பாடுகளில் இறங்கினார் என்கிறார். இந்த புரட்சிகர போர் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நிகரகுவா கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவாளர்கள் டேனியல் ஓர்டேகாவுக்கு ஆதரவளித்தனர். இந்த இயக்கத்தின் ஆதரவாளர்கள் மார்க்சிஸ்ட் சித்தாந்தங்களோடு கிறிஸ்தவ கொள்கைகளில் ஒத்துப்போவதாகவும் நம்பினர். பிராண்டன் வான் கூற்றுப்படி கத்தோலிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்த பலரும் சாண்டானிஸ்டாக்களை ஆதரித்தனர். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் சோமோசாவை எதிர்த்த போதிலும் சாண்டானிஸ்டாக்களை ஆதரிக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதில் கத்தோலிக்க சமூகத்திற்குள்ளேயே பல கருத்து வேறுபாடும் நிலவியது. கத்தோலிக்க திருச்சபை அரசிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என ரோமன் கத்தோலிக்க தலைவரும் நம்பினார்கள். ஆனால் நிகரகுவாவை சேர்ந்த பல கத்தோலிக்க தலைவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் டேனியல் ஓர்டேகாவின் அரசாங்கத்தோடு இணைந்தனர். எனவே ஓர்டேகா ஒரு சில கத்தோலிக்கர்களை நம்பலாம், ஆனால் எல்லோரையும் நம்ப முடியாது என்ற நிலையே இருந்தது. இந்த நிலையில் நிகரகுவாவின் கத்தோலிக்க திருச்சபை வலதுசாரி இயக்கமான கான்ட்ரஸின் வன்முறை செயல்களை கண்டிக்காத காரணத்தால் டேனியல் ஓர்டேகாவின் கோபத்திற்கு ஆளானது. 1990ஆம் ஆண்டு அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓர்டேகா அதற்கு பின்பு பல ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. கத்தோலிக்க ஆத்திகம் நிறைந்த நிகரகுவாவில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் நிச்சயம் கிறிஸ்தோலிக்க கத்தோலிக்க சபையோடு உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் 2001 தேர்தலிலும் தோல்வியை தழுவினார். ஆனால் 2006 தேர்தலுக்கு முன்பு திருச்சபையுடனான தனது உறவை பலப்படுத்த தொடங்கினார் ஓர்டேகா என்கிறார் பிராண்டன். மேலும் தனது பழைய பேச்சுக்களுக்காக மன்னிப்பு கேட்ட அவர் தன் தேர்தலில் வெற்றி பெற்றால் கருக்கலைப்புக்கு நிபந்தனையற்ற தடை விதிப்பதாக உறுதி கொடுத்தார். அது மட்டுமின்றி தனது இணையரான ரொசாரியோ மோரில்லாவை கத்தோலிக்க சடங்குகளின்படி திருமணம் செய்து கொள்வதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார்.
இதனைத் தொடர்ந்து 2006 ஆட்சி பிடித்து நிகரகுவாவின் அதிபரான டேனியல் ஓர்டேகோ தனது பழைய பாணியை மீண்டும் கடைபிடித்தார். நிகரகுவாவில் எப்போதுமே ஊழல் இருந்து வருவதாக தெரிவிக்கும் பிளான்டன், ஆனால் மீண்டும் ஓர்டேகா ஆட்சிக்கு வந்த பிறகு நெப்போட்டிசம், ஊழல் மற்றும் எதிரணியினர் மீதான அடக்குமுறை மேலும் அதிகரித்து விட்டதாகவும் கூறுகிறார். 2018ஆம் ஆண்டு நிகரகுவா முழுவதும் ஓர்டேகா அரசுக்கு எதிரான போராட்டம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆக்ரோஷமான முறையில் போராட்டங்களை ஒடுக்க தொடங்கினார் டேனியல் ஓர்டேகோ. அந்த வருடத்தின் இறுதியில் அரசின் பாதுகாப்பு படைகள் நூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்தது மற்றும் கைதும் செய்தது. மனித உரிமைகள் அமைப்பின் பியான்கா ஜாகர் மற்றும் மனித உரிமைகள் அறக்கட்டளையின் தலைவர் பியான்கா ஜாகர் அரசின் எதிர் நடவடிக்கைகளை நேரில் பார்த்தவர். அவர் பேசிய பொழுது, நாங்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்த போது பாதுகாப்பு படை போராட்டக்காரர்களை நோக்கி சுட ஆரம்பித்தது. அன்று நிகரகுவாவில் 19 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் 180 பேர் காயமடைந்தனர் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 2018ஆம் ஆண்டு யாரெல்லாம் அரசுக்கு எதிரானவர்கள் என்ற பட்டியலை அதிபர் டேனியல் ஓர்டேகோவும் துணை அதிபரான ரொசாரியோ மோரெல்லாவும் தயார் செய்ததாகவும் அதில் பலர் மதம்சார் பிரதிநிதிகளின் பெயரும் இருந்தது என்று கூறுகிறார். அந்த பட்டியலில் பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை பாதுகாக்க முயன்ற கத்தோலிக்க திருச்சபை தலைவர்களின் பெயரும் இருந்தது. இந்த தலைவர்கள் அரசின் அத்துமீறல்களை விமர்சனம் செய்தவர்கள் என்கிறார் பியான்கா ஜாகர். அடுத்த ஆண்டிற்குள் நிகரகுவாவில் அரசை எதிர்த்த பலரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொலை செய்யப்பட்டனர். இதில் பல மத தலைவர்களும் அடங்குவர். பியான்கா ஜாகர் கூற்றுப்படி குறைந்தது 200 மத தலைவர்களாவது சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்ற கட்டாயப்படுத்தப்பட்டனர். இவர்களில் பலரது குடியுரிமைகளும் ரத்து செய்யப்பட்டன. டேனியல் ஓர்டேகாவும் ரொசாரியோ மோரெல்லாவும் நாட்டில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளை அழித்து வருவதாகவும், இனி இங்கு எந்த ஒரு மதகுருவோ அல்லது தலைவரோ மிச்சமிருக்க மாட்டார் என்கிறார் பியான்கா ஜாகர். ஆனால் ஒரு மத தலைவர் மீது மட்டும் அரசால் குறிவைக்கப்பட்டது. அது எச்சரிக்கும் ஓர்டேகோ அரசாங்கத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க அழைக்கப்பட்ட பிஷப் அல்வாரெஸ். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஓர்டேகாவிற்கு ஆதரவாக பேசவில்லை. இது குறித்து விவரிக்கும் பியான்கா ஜாகர், ஓர்டேகோ எதிர்க்கட்சி மற்றும் மாணவ தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிஷப் அல்வாரெஸ் இந்த நாடு ஒரு மாற்றத்தை விரும்புவதாக கூறினார். அத்தகைய நிகரகுவாவின் மக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் ஓர்டேகோ நினைத்ததை சாதிக்க முடியவில்லை, எனவே இதற்கு பிஷப் அல்வாரெஸ் பொறுப்பாக்கினார் அவர் என்கிறார். அடுத்த வந்த ஆண்டுகளில் அரசியல் சூழல் மேலும் மோசமடைந்தது. அதற்கு பின்னர் பிப்ரவரி 2023இல் அரசு நிகரகுவாவில் 200க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகளை அமெரிக்காவிற்கு அனுப்பியது. இதில் பலர் பத்திரிகையாளர்கள், மாணவ தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அடங்குவர். ஆனால் பிஷப் அல்வாரெஸை தேச துரோக குற்றம் சுமத்தி 26 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறையில் அடைத்தது. இது நேரடியாக கத்தோலிக்க திருச்சபையின் நம்பகத்தன்மைக்கு விடப்பட்ட சவாலாகவும் பார்க்கப்பட்டது. தற்பொழுதைய கேள்வி என்னவென்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஓர்டேகோ அரசின் அடக்குமுறையை நிறுத்துவதற்கு திருச்சபைக்கு என்னென்ன வழிகள் உள்ளது? சில செய்தி அறிக்கைகளின்படி 2023ஆம் ஆண்டு பெரிய அளவில் கத்தோலிக்கர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவெடுத்த ஓர்டேகாவின் செயல்களை நாஜி ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசியுள்ளார் போப் பிரான்சிஸ். இது ஓர்டேகாவை கோபமடைய செய்துள்ளது. ஏற்கனவே வாடிகனின் தூதரை மீண்டும் ரோமுக்கு அனுப்பியதன் மூலம் திருச்சபை உடனான பேச்சுவார்த்தைகளின் கதவை அவர் மூடிவிட்டார். இந்த நிலையில் இந்த உறவு மேலும் மோசமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பிஷப் அல்வாரெஸ் மற்றும் பிற மத தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிகன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்தது. 2024 புத்தாண்டு தினத்தில் கிறிஸ்தவ ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய போப் பிரான்சிஸ், நிகரகுவாவில் உள்ள கிறிஸ்தவ மத தலைவர்களில் சுதந்திரம் பறிக்கப்பட்டு உள்ளதாகவும் அங்கு சூழல் குறித்து தான் கவலைப்படுவதாகவும் தெரிவித்தார். நிகரகுவாவில் நடந்து வரும் அடக்குமுறையோடு ஒப்பிடுகையில் அவரது உரை சாதாரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரின் போது இதே வாடிகன் போப் பிரான்சிஸ் இந்த போரை முட்டாள்தனமானது, வெறுப்பானது மற்றும் இழிவானது என்று கருதுவதாக கூறினார். மேலும் ஓர்டேகாவால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவர்கள் மீதான அடக்குமுறையை எதிர்த்து நிகரகுவாவின் மூத்த மத தலைவர்கள் வெளிப்படையாகவே விமர்சனத்தை முன்வைத்து உள்ளனர்.
அதற்கு எதிர்வினையாக அவர்களை கைது செய்வது, நாட்டிலிருந்து வெளியேறுவது மற்றும் வாடிக்கையாளருடனான உறவை துண்டிக்கும் செயல்களை முன்னெடுத்துள்ளார் ஓர்டேகோ. நிகரகுவாவில் கத்தோலிக்க தலைவர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் இந்த அடக்குமுறை குறித்து இந்த ஆண்டு போப் பொதுவெளியில் தனது கவலையை தெரிவித்தார். நிகரகுவாவில் இருந்து விடுதலை செய்த பிறகு பிஷப் அல்வாரெஸ் ரோமுக்கே திரும்பிவிட்டார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.